மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை வழங்கியுள்ளன. தீர்மானம் மீது முடிவெடுக்கக்கூடிய வரை அவையை தான் நடத்தப் போவதில்லை என்று சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் அமளி ஒத்திவைப்பு என அலுவல்கள் நடைபெறாமல் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே நடைபெறும் மோதலின் உச்சகட்டமாக காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்பிக்கள் அவையில் பிரதமரை தாக்க திட்டமிட்டிருந்ததாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இதனை காங்கிரஸ் கட்சியும் குற்றம் சாட்டப்பட்ட பெண் எம்பிக்களும் மறுத்திருந்தனர். இந்நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லா ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக கூறி அவர் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளன. காங்கிரஸ் எம்பிக்கள் கௌரவ் கோகோய், கே சுரேஷ் மற்றும் முகமது ஜாவேத் ஆகியோர் மக்களவை செயலர் உத்பல் குமார் சிங்கிடம் இந்த நோட்டீஸை வழங்கினர். இந்த நோட்டீஸில் திமுக, சமாஜ்வாதி கட்சி உட்பட 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தற்போதைக்கு கையெழுத்திடாவிட்டாலும் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. ஏன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது என்பதற்கு 4 முக்கிய காரணங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளன. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது உரையை முழுமையாக முடிக்க அனுமதிக்கப்படவில்லை என்பது முதல் காரணமாக கூறப்பட்டுள்ளது. முறையான காரணமின்றி 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயக விரோதமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர்களுக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை தெரிவித்த பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் சதி செய்கிறார்கள் என்று ஓம் பிர்லா கூறிய கருத்து எதிர்க்கட்சிகளை இழிவுபடுத்துவதாக அமைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் விதி 94(c)யின் கீழ் சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்ட 14 நாட்களுக்கு பிறகுதான் அவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த நோட்டீஸை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை செயலகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் தீர்மானம் மீது முடிவு எடுக்கும் வரை அவையை தான் நடத்தப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு சபாநாயகரும் இத்தகைய தீர்மானம் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதில்லை. ஆளும் பாஜக கூட்டணிக்கு மக்களவையில் பெரும்பான்மை இருப்பதால் இந்த தீர்மானம் வெற்றி பெறுவது கடினம் என்றாலும் இது சபாநாயகர் மீது எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கும் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. இதேபோல் 2024ஆம் ஆண்டு மாநிலங்களவை தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. மல்லிகார்ஜுன கார்கேவின் மைக் அணைக்கப்பட்டது மற்றும் ஜெயா பச்சன் உடனான வாக்குவாதம் போன்ற காரணங்களை குறிப்பிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தன்கரின் பெயர் தவறாக எழுதப்பட்டிருந்ததாகவும் நோட்டீஸில் பல தொழில்நுட்ப குறைபாடுகள் இருப்பதாக கூறி மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தீர்மானத்தை நிராகரித்தார். இதற்கு முன்பு 1954ஆம் ஆண்டு ஜிவி மௌலாங்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. 1966ஆம் ஆண்டில் ஹுக்கும் சிங், 1987ஆம் ஆண்டில் பல்ராம் ஜாக்கர் மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன.